हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு சுவரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு சுவரொட்டி நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுவரொட்டி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு தான் கட் பண்ணனும்னு இல்ல. நம்ம நார்மலாவே வெந்நீர்ல போடாம கூட கட் பண்ணி செய்யலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வச்சதுலயே இது வந்து வெந்திருக்கும். கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சிலருக்கு இப்படி பண்றதை விட அப்படியே கட் பண்ணி போட்டு செய்யறது விருப்பப்படுவாங்க. அப்படியும் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப வாசமா நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுவரொட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர் நிறைய பேருக்கு. அவங்க வந்து இது அடிக்கடி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ரத்தம் ஊறும். அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. அயன் சத்து உள்ளது. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கிக்கிட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வேக வச்சனால ரொம்ப நேரம் போட தேவையில்லை. நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். நீங்கள் வேக வைக்காமல் போடுறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது ஒரு சுக்காவாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்மெல் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.